نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் அவனது மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியிலே இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இந்த சபையில் அமர்வதற்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதற்கும் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த ரஹ்மான் இங்கே சொல்லப்படவிருக்கிற நல்ல கருத்துக்களை கொண்டு அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக ஆக்கிடுவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டியார் அவர்களது வாழ்க்கை முறை கற்றுத்தருகின்ற ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பெற்ற அருள்மறை குர்ஆனிலே அவன் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏராளமான படிப்பினைகளும் வழிகாட்டுதல்களும் நிறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிற ஒவ்வொரு செய்திகளையும் நிகழ்வுகளையும் அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஃபீ ذلك லஇபரத்தன் லிஉலில் அப்சார். பார்வை உடையவர்களே, அகப்பார்வை உடையவர்களே, நல்ல முறையில் ஒரு விஷயத்தை சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிய இந்த விஷயத்திலே படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களுக்கு இதிலே அற்புதமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஃபிரௌனுடைய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த வரலாற்றிலே அல்லாஹ்வை பயந்து வாழுகிற மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தி அல்லது நிகழ்வுகளை அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு இதிலே படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமித்திருக்கிறார். அவ்வாறு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமித்திருக்கிறார். பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களும் இருக்கிறார்கள், பெயர் சொல்லப்படாத நபிமார்களும் இருக்கிறார்கள். கதாலிக நபஸ்ஸு அலைக, நபியே இவ்வாறுதான் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம். பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம், இன்னும் நாம் சொல்லப்படாத நபிமார்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஏன் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை கொண்டு நமது வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அவ்வாறு அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய நபிமார்களுடைய
நபி சொல்லியிருக்கக்கூடிய நபிமார்களின் வரிசையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள். அல்லாஹ் சூரத் மரியமிலே சொல்லுகின்ற பொழுது வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையாளராகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு சில படிப்பினைகளை பற்றி நினைவுபடுத்திக் கொள்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஐயாமுல் ஹஜ் என்று சொல்லப்படுகிற ஹஜ்ஜுடைய இந்த நாட்களிலே ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் செய்த தியாகங்களை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய அமல்கள். எனவே இந்த காலகட்டத்தில் அவர்களது வரலாறுகளில் இருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிற படிப்பினைகளை எடுத்து சொன்னால் அது மிகவும் உவப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை இப்பொழுது உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வரவிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் ஏராளமான இடங்களிலே எடுத்து சொல்லி காமிக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? பல இடங்களில் சொல்கிறார். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த மனிதருக்கும் கொடுத்தனான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, தன்னுடைய தோழன் என்று சொல்லுகிறார்கள். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் தனக்கு தோழராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவர்களது ஈமானை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்ற பொழுது மாகான இப்ராஹீமு யஹூதியோ வலா நஸ்ரானிய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்துவராகவும் இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீபன் முஸ்லிமா, பரிசுத்தமான முஸ்லிமாக அவர் இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காகவும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராகவும் இருக்கவில்லை, யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்துவராகவும் இருக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராகவும் இருக்கவில்லை. மாறாக பரிசுத்தமான முஸ்லிமாக அவர் இருந்தார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு பரிசுத்தமானது என்பதை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து நமக்கு சொல்லி காமிக்கிறார். இதோடு மட்டுமல்ல, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஒரு தனி மனிதரை ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு மனிதர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு உம்மத்தாக திகழ்ந்தார் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன விளங்குது? ஒரு குழு இருந்து, ஒரு சமூகம் இருந்து செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு தனி மனிதனாக இருந்து சாதித்திருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நமக்கு சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒருத்தர் போதும் எப்படி இருந்திருக்கிறார்கள்? கான உம்மத்தன் கானிதா, ஒரு பெரும் ஒரு உம்மத்தாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களுடைய தன்மையை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அல்லாஹும் முபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்திருந்த ஒரு பொறுமைசாலியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்களை பற்றி
மலக்குமார்களிடத்திலே பெருமையாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது அல்லாஹ் அவரிடத்திலே சொல்கிறார், وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை விட்டு செல்லக்கூடியவர், அதை விட்டு புறக்கணிக்கக்கூடியவர், மடையனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களது வழியை யார் புறக்கணிப்பார் என்று சொன்ன, யார் அறிவியலாக இருக்கிறாரோ அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழியை புறக்கணிப்பார் என்பதாக சொல்லிவிட்டு, வலக்கத் இஸ்தபைனாஹு ஃபித்துன்யா, அவரை இந்த உலகத்திலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், وَإِنَّهُ بِالْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ, நாளை மறுமையிலே சாலிகான மக்களோடு அவர் இருப்பார் என்கின்ற உறுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனில் சுமார் 56 இடங்களுக்கு மேலான இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெருமையை பற்றி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஸலவாத் ஒன்றே போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வசனத்தை இறக்குகிறார், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, எனவே அவர்களின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இந்த வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், நபியே உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னது? இப்படி சொல்லுங்க ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், எங்களது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மீதும் எங்களது நபிகள் முஹம்மது எங்களது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தவர்களின் மீதும் இறைவா நீ ஸலவாத் சொல்வாயாக, அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எப்படி நீ அருள் புரிய வேண்டும்? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தவர்களுக்கும் நீ எவ்வாறு நீ அருள் செய்தாயோ அது மாதிரி எங்கள் நபிக்கு அருள் செய், எங்களது நபியின் குடும்பத்துக்கு அருள் செய். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் நீ அபிவிருத்தி செய்ததை போன்று எங்களது நபிக்கும் அவர்களது குடும்பத்திற்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது எவ்வாறு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த ஸலவாத் எதை தாங்கி நிற்கிறது தெரியுமா? எதை நமக்கு போதிக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஆளை பார்த்து, இவருக்கு அல்லாஹ் அருள் செஞ்சது மாதிரி அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் எங்கே உயர்த்தி வைத்திருக்கிறான் என்ற அந்த உண்மை நமக்கு புரிகிறது. இதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகிறார், சும்ம அவ்ஹைனா இலைக, நபியே உங்களுக்கு நாம் வகை அறிவித்திருக்கிறோம். என்ன வகை அறிவித்திருக்கிறோம்? அனித்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது வழிமுறையின் மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக உங்களுக்கு நாம் வகை அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றார்.
எந்த நபியுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த நபியை பின்பற்றினால் அல்லாஹ்வின் நேசமும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்குமோ, எந்த நபி கொண்டு வந்ததை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும். அவரை புறக்கணித்து நடந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனையும் சோதனையும் குழப்பங்களும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிற அனித்தபில்லத் இப்ராஹீம், இப்ராஹீமுடைய வழியை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அந்த வசனத்திலே நமக்கு விளங்குகிறது. இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி அடைந்து கொண்டார்கள்? எதை வைத்து அவர்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் கிடைத்தது? இவ்வளவு பெரிய கண்ணியமும் சிறப்பும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அவர்களுக்கு எதன் மூலமாக நமக்கு கிடைத்தது என்பதை சிந்தித்து அவர்களது வாழ்க்கையில் இருந்த படிப்பினை பெற்றுக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு எல்லாம் சொல்கிறார். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சில படிப்பினைகள் கிடைக்கிறது. முதலாவது விஷயம், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது விஷயம் சூரத்துல் பக்ராவிலே ஆரம்பமாகும். அதிலே அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிற முதல் விஷயம் இதுதான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبَّهُ بِكَلِمَاتٍ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான சோதனைகள், ஏராளமான கட்டளைகளை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிக்கின்றான். அத்தனை சோதனைகளிலும் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணாங்க. எதுலையும் அவர்கள் சோடை போகவில்லை. அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு கொடுத்த எந்த கட்டளையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை செய்யாமல் போய்விட்டார்கள், இதை செய்யாமல் பின்வாங்கி விட்டார்கள், இதிலே தோற்று விட்டார்கள், இதிலே சோடை போய்விட்டார்கள் என்ற நிலைமையில் இல்லை. சோதனையை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவர்களது விஜயத்திற்கு தக்பீர் கொடுக்கிறார். எல்லா சோதனைகளையும் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் பரிபூர்ணம் செய்தார்கள், அவர்கள் கம்ப்ளீட் பண்ணினார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சகோதரி சொல்லி காமித்ததை போன்று ஒரு மனிதனுக்கு இந்த சோதனைகள் இல்லை. 55 வயசு வரைக்கும் குழந்தை இல்லைங்க. 55 வயசுக்கு மேலே அன்னை ஹாஜர் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறார். பிறந்த சில மாதங்கள் தான் ஆகிறது. அல்லாஹ் கட்டளை இருக்கிறார், இவர்களை கொண்டு போய் பைத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டு வாங்குகிறார். அல்லாஹ் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், நாம போகணும் ஒரு இடத்துக்கு. இந்த ஒண்ணே அவர்களும் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தன் கணவனை பற்றி அப்படி அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய மனைவியை பார்த்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, 1000 கேள்வி வரும். எங்க போகணும், எதுக்கு போகணும், எத்தனை நாள் போய் தங்க போறோம், கைப்பிள்ளைய வச்சிருக்கமே போய் தங்குறது சரி வருமா, எதுவுமே சொல்லாம வாங்கன்னு கேட்டா வாங்கன்னு சொன்னா போதும். ஒரே ஒரு விஷயத்தை வைத்தால் 1000 கேள்வி அங்கிருந்து புறப்படும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாருங்கள் புறப்பட வேண்டும், ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். எங்கே செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எத்தனை நாட்களில் திரும்பி வருவோம், எந்த கேள்வியும் இல்லை. உடனே புறப்படுகிறார்கள். கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு அவ்வாறு கிளம்புறாங்க. சரி, விட்டதுக்கு பின்னாடியாவது அல்லாஹ் உங்களை விட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கூட சொல்லல, அவங்க கிளம்புறாங்க. அப்பொழுதுதான் அன்னை ஹாஜர் அவர்கள் வாய் திறக்கிறார்கள், இப்ராஹிமே, எந்த மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறீங்களே, எங்களை விட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு எந்த பதிலும் இல்லை. அடுத்ததாக அவர்களது நாவில் இருந்து விரித்த கேள்வி,
தன் கணவனை பற்றி புரிந்து வைத்திருந்தார். அதனால் தான் அந்த கேள்வி அவர்கள் நாவில் இருந்து வருகிறது. அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களை இந்த வனாந்தர காட்டிலே விட்டு செல்லும்படி அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவி இருக்கிறாரா என்று அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். திரும்பி கூட பார்க்கவில்லை. நான் ஆம் என்று பதில் சொல்லிவிட்டு நிறைய கட்டி விடுகிறார்கள். அவர்கள் ஆம் என்று சொன்ன உடனே இவர்களது ஈமான் சுப்ஹானல்லாஹ் இதெல்லாம் எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு ஈமான். கை குழந்தை வச்சிருக்கோமே, இரவு வரும் பகல் வரும், உணவு தேவை, குடிப்புக்கு தண்ணீர் தேவை, இதை பற்றி எதுவுமே அவர்கள் கவலைப்படவில்லை. இதெல்லாம் அப்படி என்றார். அல்லாஹ் தான் எங்களை இங்கே விட்டு செல்லும்படி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். தூரத்தில் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து விட்டு அல்லாஹ் இடத்திலே கை நீட்டுகிறார்கள். யா அல்லாஹ், மனித நடமாட்டமே இல்லாத இடத்திலே என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையை நான் விட்டு வருகிறேன். மக்களுடைய உள்ளங்களை அவர்களின் பக்கமாக இறைவா நீ திருப்பு நாயனை, அவர்களுக்கு நீ உணவளிக்க வேண்டும், அவர்களை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கை நீட்டி விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். எவ்வளவு பெரிய சோதனை நினைச்சு பார்க்க முடியல. வரலாற்றுல இது ஒரு செய்தியாகத்தான் படிக்க முடிகிறது. நம்ம மொத்த குழந்தைய ஒரு 2 நாளைக்கு பிரிஞ்சிருக்க முடியுத? யோசிச்சு பாருங்க. பாசத்தை கொட்டி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல 2-3 குழந்தைங்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு, நம்முடைய குழந்தைகள்ல சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பிரிந்து விட்டு ஒரு 2 நாளைக்கு இருக்க முடியுமா? இது உணர்வு பூர்வமாகத்தான் இதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை ஒரு செய்தியாக யோசிக்க கூட. இது ஒரு மனிதனுக்கு நடந்த நிகழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய தன்மையை விட்டு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது. அவர்களுக்கும் சுக துக்கம் என்பது இருக்கிறது, கவலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஒரு மனிதனுக்குள்ள அத்துணை உணர்வுகளும் இருக்கிறது. பிறந்த குழந்தை 55 வருடங்களுக்கு பின்பாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தை பிறந்தேற்ற மாதங்களான அந்த குழந்தையை பிரிந்திருப்பதற்கு அவர்களது உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும். அதே அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டு வந்தாங்களே, இல்ல அவங்க அண்ணன் வீட்டில் போய் விட்டு வந்தாங்களே, இல்ல சொந்தக்காரங்க வீட்டில் போய் பாதுகாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாங்களே, ஒரு நடமாட்டமும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக விட்டார்கள்? அல்லாஹ் கட்டளையிட்டான் என்பதற்காக விட்டார்கள். தன் உள்ளத்தில் எழுந்த பாசத்தை அறுத்தறிந்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வைதிபத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின். அல்லாஹ் பல கலிமாக்களை கொண்டு, பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அவர்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாங்க, விட்டு வந்தாங்க. 12 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிற, உங்க மனைவியோட உங்க குழந்தையோட போய் சேர்ந்து போங்க. அத்தனை வருடங்களுக்கு பின்னாடி இங்கே வந்து பார்க்கிறார்கள். அங்கே மக்கா என்ற கிராமமே அங்கே உருவாகி இருக்கிறது. அன்னை ஹாஜர் அவருடைய நம்பிக்கை விளைவாக உருவாக்கப்பட்ட நகரம் தான் இந்த மக்கா மாநகர். அங்க வந்து சேர்ந்த கொஞ்ச நாளையிலே அல்லாஹ் இன்னொரு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பலம்மா பலக சஇய, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார், கனவின் மூலமாக கட்டளை இடுகிறார். மகனிடம் கேட்கிறார், இன்னி அராபில் மனான் அன்னி அருபக ஃபந்தூர் மாதா. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஒரு உணர்வு பூர்வமா இதை நம்ம யோசிக்கணும். மனசாருக்கு எப்படி முடியும்? ஒரு தந்தை பாசம் வைத்திருக்கக்கூடிய தன் மகனிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் இல்லை, சாதாரணமான கேள்வி இல்லை. இன்னி அராபில் மனாமி அன்னி அருபக ஃபந்தூர் மாதா தரா. உன்னை அல்லாஹ்வுக்காக அறுத்தப்படுகிறது கனவில் கண்டேன் மகனே, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த மகனும் மார்க்க அடிப்படையில் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அழகாக சொன்னார், எனது தந்தை உங்களுக்கு என்ன ஏவப்பட்டவர் செய்யும்.
சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ்ஸாபிரீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வறுமையிலே என்னை பொறுமையாளர்களோடு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தந்தைக்கு மகன் அளிக்கும் பதில், ஒரு மகனிடத்தில் ஒரு தந்தை கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மாதிரியான ஒரு உரையாடலை நம்ம எந்த வரலாறுகளிலும் பார்க்க முடியாது. வரலாறுகளில் இப்படியாப்பட்ட ஒரு உரையாடல் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் நடந்த ஒரு உரையாடலை எந்த வரலாறிலும் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம். எப்படி இருக்கும்? தன் உள்ளத்தில் அவர்களுக்கு தந்தை என்ற ஒரு உணர்வு, மகன் என்ற ஒரு உணர்வு, இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு காலக்கடியில போட்டு முடிச்சுட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளை தான் அவர்களுடைய நினைவுக்கு வருது. கேட்டதோடு நிப்பாட்டவில்லை. பலம்மா அஸ்லமா வதல்லு லில்ஜபீன், ரெண்டு பேரும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். அறுப்பதற்கு நான் தயார், தலையை கொடுப்பதற்கு நான் தயார் என்று ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்கிறார்கள். பலம்மா அஸ்லமா வஜல்லு லில்ஜபீன், அழைத்து செல்கிறார்கள். மனதிலே வந்து ஷைத்தான் ஊசலாட்டத்தை எல்லாம் போடுகிறார். அந்த ஊசலாட்டம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இருந்த மதிப்புக்கு முன்பாக அதெல்லாம் மறைந்து போகிறது, விரட்டி இறங்கி விடுகிறது. அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அறுப்பதற்கு துணிந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அழைக்கிறான், ஐயா இப்ராஹிம் கது சத்தஸ்து ருயா, இப்ராஹிமே நீங்கள் கண்ட கனவை நீங்கள் மெய்ப்பித்து விட்டீர்கள், நமது கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் கொடுக்கவிருக்கக்கூடிய இந்த குர்பானிக்கு பதிலாக வேறொரு குர்பானியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அல்லாஹ் ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு மனுஷனுக்கு கொடுத்த சோதனையை கொடுத்துட்டு இவரை ரொம்ப சோதிச்சுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்லி இருக்காங்க? யாருக்கு சொல்லுங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சோதனை வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை வந்திருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இப்படி பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் சொல்லி காமித்திருக்கிறான் அல்லாஹ். ஆனால் எந்த நபிக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. சூரத் சாஃபாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஃபதைனாக பிதுபிஹின் அதீம் இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இப்ராஹிமே, உங்களை ரொம்ப பெரிய சோதனையா நம்ம சோதிச்சிட்டோங்கிறாங்க. இது சோதனையின் உச்சகட்டம். உச்சகட்டம்னா அவ்வளவு பெரிய உச்சகட்டம். ரப்பு வார்த்தை இது பெரிய சோதனைன்னு சொன்னாங்க, இதை விட சோதனை ஒண்ணு இல்லை. அந்த சோதனையை அவர்கள் கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இத்பதலா இப்ராஹீம் ரப்பஹு பிகலிமாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தார். ஃபஅதம்மஹுன்ன, அந்த கட்டளைகள் அனைத்தையும் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணாங்க, பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்பாகத்தான் அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னார், கால இன்னி ஜாஇலுக்கல் லின்னாஸி இமாமா. நீ மனித சமுதாயத்துக்கு தலைவரா வரணும்னா அந்த தகுதி இப்ராஹிமே உங்களுக்கு தான் இருக்கு. எதுக்கு பின்னாடி? அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகள் அனைத்திலும் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பின்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போன சம்பவம் தான். ஆனா இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு கட்டளை விடுகிறார் என்றால் அந்த கட்டளையை செய்வதற்காக ஒரு மனிதன் தன்னை எப்பொழுது வருத்திக் கொள்ள ஆரம்பிக்கின்றான் அப்பொழுதுதான் அவரால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்துள்ளார். அல்லாஹ் இடுகின்ற கட்டளைகளை செய்வதற்காக, செயல்படுத்துவதற்காக ஒரு மனிதன் தன்னை இழப்பதற்கு, தன்னை அர்ப்பணிப்பதற்கு எப்பொழுது தயாராகிறாரோ அப்பொழுதுதான் அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் பக்கமாக அவர் முன்னேறுகிறார் என்றார். அல்லாஹ்வுக்கு, ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு அதுதான் பிடிக்கும். ஒரு மனுஷன், ஒரு அடியன்
தன்னை எந்த அளவுக்கு தனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வருத்திக் கொள்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். அதனால்தான் அல்லாஹ் நோம்புக்கு மட்டும் தனியா சொல்லுவான், குல்லு அமலின் லிபனி ஆதம், எல்லா அமல்களும் ஆதமுடைய மகனுக்கு குறித்தான், அதற்குள்ள கூலியை நான் கொடுத்து விடுவேன், அது அவங்களுக்கு கிடைக்கும், ஒண்ணுக்கு 10 கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனால் நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பிற்கு நானே நேரடியாக கூலி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணத்தையும் அல்லாஹ் சொல்றார். என்ன காரணம்? இன்னஹு யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு லிஅஜலி, அவன் உண்பதை, அவன் குடிப்பதை, அவனது இச்சையை, அதற்கு குடிக்கும் ஆற்றலிலிருந்தும் உண்பதற்கு தேவையிருந்தும் உடலில் எழுகின்ற இச்சையை தளிப்பதற்குள்ள வாய்ப்பிருந்தும் கூட இவை எல்லாத்தையும் எனக்காக வேண்டி உத்தரித்தாரா இல்லையா? அதற்காக அந்த நோன்பிற்கு நானே கூலி கொடுப்பேன் என்றார். நோம்புக்கு இவ்வளவு நாள் குறிப்பிடலாம், அதுக்கு நான் மறுமையிலே நானே ஸ்பெஷலா கொடுத்துக்கிறேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்? அல்லாஹ் இடுகிற கட்டளையை எடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் தன்னை எந்த அளவுக்கு வருத்திக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? எத்தனையோ கட்டளை தொழுங்க, நல்லா தெரியும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. யாருக்கு தெரியாம இருக்குது? எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்லாத்துடைய இமாதுத்தீன், மார்க்கத்தின் முக்கியமான தூண் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியும். மந்தரக்க சலாத்து முத்தஅம்மிலன் பக்கத்து கவல, யார் தொழுகை வேண்டுமென்றே விட்டு விட்டாரோ அவர் என்ன செய்து விடுவார்? காவிராக ஆகிவிடுவார் என்பது தெளிவான ஹதீஸாக இருக்கு. அதுவும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்ன அவ்வளமா யுஹாஸபு அலைஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்த உடனே அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்க போகின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை உணர்ந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ் இட்ட இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை என்ன வகையில் வருத்திக் கொள்கிறேன்? எப்ப நான் சொல்கிறேன், எனக்கு வேலை இல்லாமல் இருந்தா, எனக்கு வியாபாரம் இல்லாமல் இருந்தா, நான் தூங்காம இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் மார்களோடு உட்கார்ந்து அரட்டடிக்காம இருந்தா, அல்லது முக்கியமான செய்திகளை பார்க்காம இருந்தா, இந்த மாதிரி என்ன எந்த வேலைகளும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. இந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய தூக்கத்தை இழப்பதற்கு கூட நான் தயார். எல்லா வகுப்புக்கும் 2 தப்பு வருது. இந்த பள்ளியில மட்டும் இல்லை, எல்லா பள்ளியிலையும் அப்படிதான். எல்லா மகல்லாக்களையும் இந்த நிலைமை தான். ஆனா சுபுஹ் தொழுகைக்கு மட்டும் விரல் விட்டு எண்ணுகிற சகோதரர்கள் மட்டும் வருகிறார்கள். மற்றவங்களும் தொழுகையா இல்லை. ஆனால் அல்லாஹ் இட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தூக்கத்தை பிற்படுத்திக் கொள்வதற்கு கூட, தன் தூக்கத்தை இழப்பதற்கு கூட தயாரில்லாத மனநிலைமையில் தான் இன்று நம்முடைய ஈமான் இருக்கு. தூக்கத்தை இழக்கிறதுக்கே நம்ம தயார் இல்லாட்டி அது அல்லாஹ்வுக்காக நம்ம என்னத்தை இழக்க போறோம்? நான் எதை நான் வருத்திக் கொள்ள போகிறேன்? அல்லாஹ்வுக்கு நான் இதுவரைக்கும் என்னை நான் வருத்திக் கொண்ட விஷயங்கள் என்ன? ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணே ஒண்ணு. நம்ம என்னமோ 5 நேரம் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டோன்னே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளை தவிர உலகத்துல பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல தொட்டு கேட்டு பாருங்க, நான் என்னை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, அவன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்காக நான் என்னை எந்த அளவுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், வருந்தி கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்க. 1 2 ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நமக்கு நாம கேட்டுப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது. என்ன தியாகத்தை பண்ணிருக்கு? சஹாபாக்களை போன்று
உயிரை கொடுத்து நாட்டை இழந்து உறவை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு போற மாதிரியா அந்த மாதிரியா என்ன வருத்திருக்கிறேன் ஏதாவது செஞ்சிருக்கிறேன் ஒண்ணும் இல்லை. ஒரு வசனம் தான் அல்லாஹ் சொன்னான். மக்கமா நகர் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தை இறக்கினார். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும் வைஹ்வானுக்கும் அஷீரத்துக்கும் வம்மாறு நித்தரத்துமுகா வதிஜாரத்தின் தக்ஷவுன கசாதஹா வமசாக்கினும் தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. உங்களது தாய், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களது குழந்தைகள், உங்களது சகோதரர்கள், உங்களது மனைவியர்கள், நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரம், நீங்கள் தேடி வைத்த சொத்து, நீங்கள் விருப்பப்படுகின்ற உங்களது வீடு, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட ரசூலை விட அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வதை விட இவைகள் அனைத்தும் உங்களுக்கு விரியமானதாக இருந்தால் இருந்து கொள்ளுங்கள் மக்காவிலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரப்பசு அத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை வரும், அதை மட்டும் எதிர்பார்த்துருங்க. அல்லாஹ் வசனமா இருக்கிறார். வீடு வேண்டாம், உறவு வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், சேர்த்த சொத்துக்கள் வேண்டாம், செய்கின்ற வியாபாரங்கள் வேண்டாம், பிறந்து வளர்ந்த ஊர் வேண்டாம், நாடு வேண்டாம், அல்லாஹ் போதும் ரசூல் போதும் என்று இங்கே அனைத்து என்று விட்டு மதீனாவிலே வந்து அகதிகளாக ஒதுங்கினார்களே, அதுபோன்று ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக நம்மளை வருத்தி இருக்கிறோமா? ஏதாவது செஞ்சிருக்கோமா? ஒன்று சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் மதீனாவுக்கு போன ஆரம்ப காலகட்டத்தில் இரவு எப்ப பார்த்தாலும் பயம். அவங்க வந்து அடிச்சிருவாங்க, இவங்க வந்து அடிச்சிருவாங்க, அப்படி எதிரிகள் வந்துருவாங்க, இப்படி எதிரிகள் வந்து விடுவார்கள். இந்த பயம் இருந்தது. அந்த பயத்திலே நபியிடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ் யஸிய அலைனா யௌமுன் நஹ்மது பி, நபியே எங்களுக்கு இப்படி ஒரு நாள் வராதா, நிம்மதியா நாங்கள் தூங்கி எந்திக்கிறது மாதிரியான ஒரு நாள் எங்களுக்கு வராதா என்று கேட்டார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள், எவ்வளவு சிரமங்களை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள். இவைகள் அனைத்தும் எதற்காக என்றால் சொத்துக்களையும் சுகங்களையும் லட்சங்களையும் சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக, அதற்காக தங்களை ஏற்படுத்தார். இவ்வளவு சிரமங்களை பேசிக் கொண்டார். அந்த மாதிரி என்னத்தையாவது ஒரு முறையில மார்க்கத்தை நிலைநாட்டணும், மார்க்க சட்டத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோமா? நம்மளை வருத்தி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எதை பார்த்தாலும் ஒண்ணு இருக்காது. ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுக்காக நாம் நம்மை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வுக்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற நிலைமையில் ஏதாவது ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள், சின்ன 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 விஷயங்களை கூட நம்ம சர்வசாதாரணம் விட்டு போயிருக்கு. எந்த சிரமமும் இல்லாத செய்யக்கூடிய அமல்கள், எந்த சிரமமும் இல்லாமல் நன்மைகளை ஏராளமா அள்ளிக்கொள்ள போகின்ற நன்மையான காரியங்களை கூட ரொம்ப அசால்ட்டா விட்டு போகும். செய்யறோமா செய்யல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூவுக்கு பின்பாடி சின்ன விஷயம் தான், சுபூவுக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த திக்ரை யார் 100 முறை ஓதி வருவாரோ அவரை போன்று நாளை மறுமையில் இல்லாத செய்யக்கூடிய அமல்கள்